ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட March 21 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கான்ல, அவன் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறான். என்ன இனிஷியேட்டிவ்னா, ஏஐ பவர்டு டேஷ் கேம்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறான். அது எதுக்காகனா, மானிட்டரிங் த ஹைவே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக. என்ன நேமு, ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா, ஏஐ பவர்டு டேஷ் கேம் அனலிட்டிக்ஸ் சர்வீஸ், டிஏஎஸ்ன்ற டேஷ் கேம் அனலிட்டிக்ஸ் சர்வீஸை வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறான். எவ்வளோ கவர் பண்ண போகிறான்னா, கவரேஜ் 40,000 கிலோமீட்டர் வந்து நேஷனல் ஹைவே வந்து கவர் பண்ண போகிறான். இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, டு என்ஹான்ஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏஐ டிரைவன் டேட்டாபேஸ் மானிட்டரிங் வந்து கொடுக்க போகிறான். இது என்ன பண்ண போகிறான்னா, 30 டைப் ஆஃப் ரோட் டிஃபெக்ட் இருக்கும்ல, இப்போ இந்த ரோட்ல வந்து டிஃபெக்டாக இருக்குது, குண்டு குழியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது இப்போ ரோட் சைடில் ஏன்னா இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து 30 டைப்ஸ் ஆஃப் ரோட் டிஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ண போகிறான். யார்? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் வந்து ஒரு இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ் ஒரு ஏஐ பவர் டேஷ்போர்டு. தென் என்ஹெச்ஏயோட இது டீட்டெயில்ஸ் பார்ப்போமா? இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1988 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில். இதோட சேர்மேன் யாருன்னா சந்தோஷ்குமார் யாதவ் தான் இதோட சேர்மேன். தென் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கான்ல, அவன் வந்து அலோவ் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, ஹோம் ஓட்டிங் வயா போஸ்டல் பேலட். இது யாராக இருக்கலாம்? போஸ்டல் பேலட்லாம் எதுக்கு நம்ம பண்ணுவாங்க? இந்த டிசபிலிட்டி பர்சன், ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஓட்டிங் சென்டருக்கு வந்து ஓட் போட முடியாதுல்ல. ஸோ போஸ்டல் பேலட் மூலயமா ஹோம் ஓட்டிங் வந்து கொண்டு வரான். யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது எந்தெந்த இடத்துக்குலாம் அப்ளிகேஷன் நடக்கணும், எலெக்ஷன் எந்த இடத்துல நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இவங்கெல்லாம் எலிஜிபிள். தென் எலிஜிபிள் ஓட்டர் யாருன்னா சீனியர் சிட்டிசன், 85க்கு மேலே இருக்கவங்க. அப்புறம் பிடபிள்யூடி, பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து 40% மோர் தென் 40% டிசபிலிட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இது எலிஜிபிள் ஆகும். எசென்ஷியல் சர்வீஸ் ஸ்டாஃப் யாருன்னா ஹெல்த், ஃபயரு, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்களா, அவங்களாம் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களால வந்து லீவ் போட முடியாதுல்ல. ஸோ சப்மிட் ஃப்ரம் 12D வித்தின் 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து போஸ்டல் பேலட்டை சப்மிட் பண்ணிடணும். நோட்டிஃபிகேஷன் வழியா எது வழியானா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வழியாக வந்து நோட்டிஃபை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட லீகல் பேசிஸ் என்ன? இது எந்த செக்ஷன் கீழே வரும்னா செக்ஷன் 60 கீழே வரும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 கீழே. அப்புறம் இது அமெண்ட்மெண்ட் எது கீழே வரும்னா கண்டக்ட் த எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 கீழே வரும். தென் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி பார்ப்போமா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா கணேஷ் குமார். தென் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா சுக்வேந்தர் சிங் சுக்பீர் சிங் சந்து அண்ட் விவேக் ஜோஷி தான். 2 பேரும் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஞானேஷ்குமார், எலெக்ஷன் கமிஷனர் வந்து சுக்பீர் சிங் சந்து அண்ட் விவேக் ஜோஷி தான் 2 பேரும் இருக்காங்க. தென் ஃபாப்ஸ் இருக்காங்கல்ல, ஃபாப்ஸ் வந்து வேர்ல்டு பில்லியனர்ஸ் லிஸ்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறான். இதில் வந்து இந்தியா வந்து 3rd பில்லியனர்ஸ் கவுண்ட் வந்து இது வச்சிருக்கு. இது மொத்தமாக எவ்வளோ கவுண்ட் வச்சிருக்குன்னா 229 பில்லியன் கவுண்ட் வச்சிருக்கு. எலான் மஸ்க் தான் வந்து ரிமைன்ஸ் வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனு. அண்ட் முகேஷ் அம்பானி வந்து இந்த ரிச்சஸ்ட் இந்தியாவிலையும் ஏஷியாலையும் முகேஷ் அம்பானி இருக்காரு. அப்புறம் ஒரு உமனு, ரிச்சஸ்ட் உமன் யாருன்னா அலையஸ் வால்டன்ன்றவங்க தான் ரிச்சஸ்ட் உமனு. அப்புறம் ஏஐ செக்டாரில் யாருன்னா நிவிடியா ஃபவுண்டேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டாப் 10க்குள்ள ஏஐயில் வந்திருக்காங்க. தென் குளோபல் ரேங்க் யார்? யூஎஸ் ஃபர்ஸ்ட்டு, 2வது சைனா, 3வது இந்தியா, 229 பில்லியனர்ஸ். தென் அலேக் பாண்டே இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபாப்ஸ் பில்லியனர் லிஸ்ட்டில் இந்த வருஷம் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. 1 பில்லியன் வந்து செக்யூர் பண்ணிப்பாங்க. அவங்க எதோட ஃபவுண்டர் அண்ட் சிஓனா ஃபிசிக்ஸ் வால்னு ஒரு சேனல் இருக்குது. ஃபிசிக்ஸ் வால்னு ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். அதுக்கு வந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ தான் வந்து அலாக் பாண்டே. இவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா, அச்சீவ்மெண்ட் வந்து டெபியூ இன் ஃபாக்ஸ் பில்லியனர் லிஸ்ட்டில் வந்து டெபியூ கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் தான் 2026. அவங்க நெட்வொர்க் என்னன்னா 1 பில்லியன். அலைக் பாண்டே என்டர்ட் தி ஃபார்ம் லிஸ்ட், இங்கே 1 பில்லியன். இது ஓகே. இதோட ஃபவுண்டர் எந்த கமிட்டி ஃபவுண்டர் யாருன்னா ஃபிசிக்ஸ் வாலே தான். ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், கீ டிரைவ் சக்ஸஸ் அமங் யங்கஸ்ட் பில்லியனர் இந்தியா. இவர் தான் யங்கஸ்ட் பில்லியனர் இந்தியா. அப்புறம் இவர் எது மூலியமாக ஸ்டார்ட் பண்ணாங்க? நான் சொன்னல, யூடியூப் டீச்சிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்து சேஞ்ச் ஆகிருக்காரு. தென் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வந்து எதில் லீட் ஆகிருக்காங்கன்னா இந்தியா டாப் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் வந்து லீட் ஆகிருக்காங்க இந்த வருஷம். நம்ம தமிழ்நாடு மட்டும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் வந்து 21.8% ஷேரை வந்து குளோபல் லெவலில் வந்து 21.8% ஷேரை வந்து நம்ம தான் வச்சுருக்கோம். நம்மளோட ஹப்பு என்னன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் தான் தமிழ்நாடோட ஹப்பு, டெக்ஸ்டைல் ஹப்பு. தென் டேட்டா சோர்ஸ் என்ன? இது எந்த டேட்டா வந்து இந்த ரிப்போர்ட்டை விடுதுன்னா நிர்யாட் போர்ட்டல் எது கீழே வரும்னா டிபிஐடி. டிபிஐடினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஜெனரல் ட்ரேட் கூடயும்
மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்க நிர்யாட் போர்ட்டல் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டையே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு, ஃபாலோடு பை குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் உத்தரப்பிரதேஷ். தென் நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருக்காங்களா, அவங்க இனாகிரேட் பண்ணுறாங்கன்னா நந்த்கிஷோர் சோம்னி ஆனகாலஜிக்கல் பிளாக்கை வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. எங்கன்னா பிருந்தாவன், உத்தரப்பிரதேஷ். ஆனகாலஜிக்கல் பிளாக்னா ஒன்றும் ஒரு ஹாஸ்பிட்டல், அதில் ஆனகாலஜியை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் ரன் பை யார்? ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குல்ல, நம்ம ஊரில் தான் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் இந்த ஹாஸ்பிட்டலே ரன் ஆக போகுது. இது என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃப்ரீ ஹெல்த் கேர் டு நீடி செக்ஷன். இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஹெல்த் கேர் ஃப்ரீயாக தேவையோ அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ ஹெல்த் கேர் கொடுக்க போகிறாங்க. தென் இந்த லொக்கேஷன் எங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் ஹாஸ்பிட்டல் எங்கன்னா பிருந்தாவன், உத்தரப்பிரதேசில் தான் பண்ண போகிறாங்க. இதோட பிரின்சிபல் என்னன்னா சர்விங் மேன் இஸ் சர்விங் காட். தென் உத்தரப்பிரதேஷ் பற்றி பார்ப்போமா, அதோட கேபிட்டல் என்ன? லக்னோ. சீஃப் மினிஸ்டர் யார்? யோகி ஆதித்யநாத்ஜி. அப்புறம் கவர்னர் யாருன்னா ஆனந்தபென் பட்டேல் தான் அதோட கவர்னர். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? நெக்ஸ்ட் நியூஸ் அமோக் ஜாவல்ன்ற ஒரு எக்ஸசைஸ் மொத்தமாக 13 days நடக்க போகுது. யார் கண்டக்ட் பண்ண போகுதுன்னா இந்தியன் ஆர்மி தான் வந்து இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா மார்ச் 2026. இது யார் கண்டக்ட் பண்ண போகிறதுனா சதர்ன் ஏர் கமாண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது எங்கே ஹெல்ட் ஆக போகுதுன்னா பாபினா ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச் ஆஃப் உத்தரப்பிரதேஷில். உத்தரப்பிரதேசில் கண்டக்ட் ஆக போகுது. இது ஃபோக்கஸ் என்ன? டெக் எனேபிள்டு மெக்கனைஸ்டு வார்ஃபேரை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்கன்னா அமோக் ஜாவல்ன்ற ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க. யார் பண்ண போகிறதுனா இந்தியன் ஆர்மி பண்ண போகிறான். தென் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஸ்டாஃப் பார்ப்போமா. சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யார்? ஜென்ரல் உபேந்திர திவேதி. வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யார்? லெப்டினன்ட் ஜென்ரல் புஷ்பேந்திர சிங். அப்புறம் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார்? ஜென்ரல் அனில் சௌகான் தான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். தென் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கான்ல, அவன் குளோபல் ட்ரேட் அவுட்லுக் வந்து ரிலீஸ் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா குளோபல் ட்ரேட் வந்து 1.9% வந்து ஸ்லோ டவுன் ஆச்சு. ஏன் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஒரிமோசோ இருக்குல்ல, ஒரிமோசோவில் வந்து வார் நடக்குதுல்ல, யுஎஸ், ஈரான், இஸ்ரேல் 3 பேருக்கும் வார் நடக்குதுல்ல, அந்த வார்னால வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால வந்து குளோபல் ட்ரேட் வந்து 1.9% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ரிப்போர்ட் விட்டுருக்கான். தென் could disrupt 1/3 ஆஃப் குளோபல் யூரியா எக்ஸ்போர்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா அந்த சைடில் தான் வந்து அந்த யூரியா எக்ஸ்போர்ட்டே நடந்திருக்கும், அது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. 3 to ஃபுட் செக்யூரிட்டி. இந்தியா, பிரேசில், தாய்லாண்டில் வந்து ஃபுட் செக்யூரிட்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம். அப்புறம் எம்எஃப்என் ட்ரேட் ஷேர் வந்து எவ்வளோ இருக்குன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. 72% டிக்ளைன் ஆயிருக்கு 2026. 80%ல இருந்து. அப்புறம் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போமா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1995. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? ஜெனிவா, சுவிட்சர்லாண்டு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் ரெண்டுமே ஒரே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். தென் டைரக்டர் ஜெனரல் யாருன்னா நாகை ஒகோஞ்சோ இல்விலா. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. கிருஷி சக்கி. கிருஷினா என்ன? ஃபார்மர்ஸ். சக்கினா உமனு. கிருஷி சக்கி இனிஷியேட்டிவ்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது யார் லான்ச் பண்ணுறதுனா லான்ச் பை அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா, AEC இருக்கான்ல, அவன் தான் லான்ச் பண்ணுறான். எங்கன்னா மார்ச்சில் லான்ச் பண்ணுறான். எதை அலைன் பண்ணினா UN இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறான். இந்த வருஷம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ் வந்து 2026 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை பொறுத்து AEC என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷி சக்கின்ற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறான். இது மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உமன் ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சப்சிடி தருவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. இம்ப்ரூவ் த உமன் அசஸ் டு த கிராப் இன்சூரன்ஸ். நான் சொன்ன இன்சூரன்ஸ் தருவாங்க. எது கீழேனா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கீழே தருவாங்க கிராப் இன்சூரன்ஸ். தென் அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 3 மாதம் அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணுறது. ஜானில் வந்து டிஜிட்டல் வீடியோ, ஃபெப்ல வந்து AEC அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா ஃபார் ஹர் வாக்கத்தான் ஒன்று பண்ணுறாங்க. மார்ச்சில் வந்து கிராஸ் ரூட் ஒர்க் ஷாப் ஒன்று பண்ண போகிறாங்க. இது ரிலேட்டட் ஸ்கீம் நம்ம தான் பார்த்தோமே, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. எய்ம் என்னன்னா இதுக்கு பார்ட் ஆஃப் லக்பதி டிடி ஸ்கீம் கீழே தான் வருது. உமன் இனிஷியேட்டிவ், உமனை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக லக்பதி டிடி ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. டு ட்ரெயின் 90,000 உமனை வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட ஒரு மெயின் கோல். ஆஸ் அ பேரா எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸையும் டு ஏர்ன் ஸ்டேபிள் இன்கம், ஒரு வருஷத்துக்கு வந்து 60,000 to 80,000 வந்து அவங்க ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. அதுதான் வந்து கிருஷி சக்தி இனிஷியேட்டிவ். அவங்க வந்து கிராப் இன்சூரன்ஸ் தருவாங்க உமனுக்கு. தென் போபேத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது. தென் இது என்ன பண்ண போகிறாங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் இருக்காங்கல்ல, அவன் வந்து அப்ரூவ் பண்ணுறான். என்ன அப்ரூவ் பண்ணுறான்னா ப்ரொபோசல் ஃப்ரம் அசாம் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு ப்ரொபோசல் அப்ரூவ் பண்ணுறான். எதுக்குன்னா ரேஷனலைஸ் த பவுண்டரி ஆஃப் போபேத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரியை வந்து
அப்ரூவ் பண்ண சொல்லி அசாம் கவர்மெண்ட் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கிட்ட வந்து கேட்டிருக்கான். இது எங்கே இருக்குது? அசாமில் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1998 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஹேஸ் அ ஹையஸ்ட் டென்சிட்டி அண்ட் கிரேட் ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ் வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மினி கசிரங்கான்ற இன்னொரு பேர் இருக்குது. இது எதை அசோசியேட் பண்ணியிருக்குன்னா அசோசியேட் வித் இந்தியன் ரைனோ விஷன் 2020 வந்து அசோசியேட் பண்ணி தான் இந்த சான்ச்சுரியே இருக்கு. நவ்ராஸ்ன்றது ஒன்றும் இல்லை. நவ்னா வந்து நியூ, ராஸ்ன்றது டே. பார்சிஸ் இருக்காங்களா, பார்சி கம்யூனிட்டி இருக்காங்களா, அவங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நவராஸ் இஸ் பார்சிஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ மார்ச் ஸ்ப்ரிங் சீசன் பிகினிங்கை வந்து அவங்க வந்து நியூ டேவாக வந்து கொண்டாடுவாங்க. தென் ரெகனைஸ் இப்போ யார் ரெகனைஸ் பண்ணுறாங்கன்னா யுனெஸ்கோ ரெகனைஸ் பண்ணுறான். எப்போ ரெகனைஸ் பண்ணுறான்? 2019. அவன் என்ன சொல்கிறான்னா யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து 2019 இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எதை? நவ்ரோஸ்னா என்ன? பார்சியோட ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல். தென் என்சிபி இருக்காங்கல்ல, என்சிபி அப்பாயிண்டட் ஆஸ் அ என்வரான்மெண்ட் ஆடிட் ஏஜென்சியாக வந்து அப்பாயிண்ட் ஆகிறான். அக்ரிமெண்ட் யாருன்னா என்சிபியும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா என்சிபியை வந்து டெசிக்னேட் பண்ண போகிறான், அப்பாயிண்ட் பண்ண போகிறான். எதுக்காகனா என்வரான்மெண்ட் ஆடிட் டெசிக்னேட்டட் ஏஜென்சிக்கு வந்து என்சிபி அப்பாயிண்ட் பண்ண போகிறான். என்சிபின்றது என்ன? ஒரு அட்டானமஸ் பாடி. எதுக்கு கீழே வரும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன்டர்னல் ட்ரேட் கீழே வரும், அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழேயும் வரும். தென் எதெல்லாம் ஆடிட் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்வரான்மெண்டல் ஆடிட் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன்லாம் இவங்க பார்த்துப்பாங்க அந்த என்வரான்மெண்டல் ஆடிட்டிங்க்கு. தென் இது எது கீழே வரும்னா என்வரான்மெண்ட் ஆடிட் ரூல்ஸ் 2025 கீழே தான் வரும். தென் மேஜர்லாம் எதெல்லாம் கவர் பண்ண போகுதுன்னா என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, வாட்டர் ஆக்ட் 1974, ஏர் ஆக்ட் 1981 மூணுத்தையுமே கவர் பண்ண போகுது. தென் சப்சர் குத் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்க போகுதுன்னா மிசோரமில் நடக்க போகுது. சப்சர் குத் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்க போகுதுன்னா மிசோரமில் நடக்க போகுது. இதை எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது? எந்த வில்லேஜ்னா சூப்பாய் வில்லேஜில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தென் சப்சர் குத் இஸ் மிசோரம் பிக்கஸ்ட் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுக்கு அங்கே முன்னாடி பார்சியோட நியூ இயர் கொண்டாடினாங்க. அதே மாதிரி சப்சர் ஃபெஸ்டிவலும் ஸ்ப்ரிங்கோட ஸ்டார்டிங்ல தான் நடக்க போகுது. இட்ஸ் லிங்க்டு வித் ஜாம் கல்டிவேஷன் சைக்கிளை வந்து லிங்க் பண்ணி தான் இருக்குது. இது நோன் ஆஸ் சிவரவ் பேம்பு டான்ஸ். இது வந்து சிவரவ் பேம்பு டான்ஸ் தான் சொல்கிறாங்க. தென் மிசோரம் பற்றி பார்ப்போம். மிசோரம் கேபிட்டல் அஸ்டிவால். சீஃப் மினிஸ்டர் யாருன்னா லால்து பொம்மா. அப்புறம் கவர்னர் யாருன்னா விஜய்குமார் சிங் தான் இதோட கவர்னர். தென் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் வந்து 2026 வந்து கவர் பண்ணுறாங்க. என்னைக்குன்னா March 20 தான் வந்து எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. டிக்ளேர்டு பை யார் டிக்ளேர் பண்ணுறதுனா யுனைடெட் நேஷன் தான். இதோட தீம் என்ன? கேரிங் அண்ட் ஷேரிங். அப்புறம் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபின்லாண்ட் தான் ஹாப்பியஸ்ட் நேஷன் இன் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவன் தான் பிடிச்சிருக்கான். இது எதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னா பூட்டானோட கான்செப்ட் இருக்கும். ஒரு பூட்டானோட கான்செப்ட் ஆஃப் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸை வந்து கவர் பண்ணி தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் வேர்ல்டு ஸ்பேரோ டே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னைக்குன்னா அதே March 20 தான். பர்பஸ் என்ன? அவேர்னஸ் போட்டு டிக்ளைன் இந்த ஸ்பேரோ வந்து காமன் பேர்ட்ஸை வந்து டிக்ளைன் ஆகுது. அதனால வந்து வேர்ல்டு ஸ்பேரோ டே வந்து எவ்ரி இயர் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இதோட தீம் என்னன்னா கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். எம்சிக்யூஸ் பார்ப்போம். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இருக்கலாம் ஏஐ பேஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம். அது பேர் என்னன்னா டேஷ்கேம் அனலிட்டிக்ஸ் சர்வீஸ் தான் அதோட பேர். இந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ கவர் பண்ண போகுதுன்னா 40,000 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ண போகுது. டேஷ்கேமாரை எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னா ஆர்பிவியில். தென் ஏஐ எதெல்லாம் டிடெக்ட் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம்னா 30+ டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸை வந்து இந்த ஏஐ வந்து கவர் பண்ண போகுது. தென் போஸ்டல் பேலட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 85+க்கு ஏஜ் லிமிட்டு. அவங்களுக்குலாம் வந்து போஸ்டல் பேலட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃப்ரம் யூஸ் ஆஃப் ஆப்சன்டி ஓட்டிங்கை வந்து எது மூலயமா கால்குலேட் பண்ண போகிறோன்னா ஃப்ரம் ஃபார்ம் 12D மூலயமா ஆப்சன்டி ஓட்டிங்கை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட லீகல் பயஸ் என்ன? RAP 1951 செக்ஷன் 60C கீழே தான் வருது. பிடபிள்யூடி எலிஜிபிலிட்டி என்னன்னா 40% டிசபிலிட்டி இருந்தால் அவங்க வந்து இதில் எலிஜிபிலிட்டி. தென் கண்ட்ரி வித் த மோஸ்ட் பில்லியனர் எந்த கண்ட்ரினா USA, அதுக்கப்புறம் வந்து சைனா, அதுக்கப்புறம் வந்து இந்தியா ரேங்க் 3rd. ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னா எலான் மஸ்க்கு. தென் ரிச்சஸ்ட் உமன் யாருன்னா அலைஸ் வால்டன் தான் ரிச்சஸ்ட் உமன்.
ஃபவுண்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் வாலான்றது ஃபாப்ஸ் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஆயிருப்பார்ல. அவர் யாருன்னா அலாக் பாண்டே. இவரோட நெட்ஒர்க் என்னன்னா 1 பில்லியனு. இனிஷியல் பப்ளிக் ஐபிஓ இயர், இந்த இயர் என்னன்னா ஐபிஓ இயர்னு 2025. பேக்ரவுண்ட் என்ன, இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா காலேஜ் டாப் அவுட் ஸ்டூடெண்ட் இவர். தென் டாப் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னா தமிழ்நாடு தான் டாப் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர். இதோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னா 21.84% வந்து இருக்கு நம்ம இந்தியாவிலேயே. அப்புறம் மேஜர் ஹப் எதுனா திருப்பூர் தான் வந்து டெக்ஸ்டைலே மேஜர் ஹப்பு. இதோட போர்ட்டல் நேம், எந்த போர்ட்டல் நேம் கீழே இந்த நியூஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நிர்யாட் போர்ட்டல் கீழே தான் இந்த நியூஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் ஆனகாலஜி பிளாக், இந்த பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து உத்தரப்பிரதேசில் வந்து ஆனகாலஜி பிளாக் வந்து கொடுத்துருப்பாங்களாம். எந்த ஊர்லனா விருந்தாவன், உத்தரப்பிரதேசில். ஹாஸ்பிட்டல் யார் ரன் பண்ணுறாங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் கீழே தான் வந்து ஹாஸ்பிட்டலே ரன் ஆகும். அப்புறம் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1907 தான் இது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. எக்ஸைஸ் அமோக் ஜவால் வந்து யார் கண்டக்ட் பண்ணதுன்னா ஆர்மி தான் கண்டக்ட் பண்ணுறான். யார் பண்ணுறதுனா சதர்ன் ஏர் கமாண்டு. இது எங்கே லொக்கேட் ஆக போகுதுன்னா பாபினா ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச் ஆஃப் உத்தரப்பிரதேஷில். டியூரேஷன் ஆனால் மொத்தமாக 13 days. தென் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இருக்கலாம் ஒரு ரிப்போர்ட் வர்றோம். என்ன ரிப்போர்ட் வர்றோம்னா 1.9% வந்து வேர்ல்ட் ட்ரேட் வந்து ட்ரேட் க்ரோத் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வரும். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் எழுதுனேன் ஜெனிவா, சுவிட்சர்லாண்டு. அப்புறம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நாகோய் ஒகோஞ்சோ இலிவா. அப்புறம் டாப் ரீஜன் க்ரோத் எதுனா ஏஷியா தான் வந்து டாப் ரீஜன் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி ட்ரேட் க்ரோத்தில். அப்புறம் கிருஷி சக்தி இனிஷியேட்டிவ், கிருஷினான ஃபார்மர்ஸ், சக்தினா வந்து உமனு. இது யார் பண்ண போகிறான்னா ஏஐசி தான் பண்ண போகிறான். இந்த லிங்க்டு ஸ்கீம் இது கீழே எது கீழே லிங்க் ஆகிங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கீழே தான் லிங்க் ஆகிருக்கும். இயர் 2026 தான் வந்து உமன் இன் ஃபார்மர்ஸ்ன்ற ஒரு இயராக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் யாருன்னா உமன் ஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட் போபியத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குல்ல, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அசாமில் லொக்கேட் ஆகிருக்கு. நோன் ஃபார் 1 ஹார்ன்டு ரைனோசரஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட நிக்நேம் என்னன்னா மினி கசரிங்கான்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1998 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. தென் நவராஸ்னா பார்த்தோம்ல, நவராஸ்னா ஒரு நியூ இயர். யாரோடனா பார்சியோட ஒரு நியூ இயர். எதை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா அதோட பேர் என்னன்னா நியூ டே, மீன்ஸ் நியூ டே. யார் எந்த கம்யூனிட்டினா பார்சி கம்யூனிட்டி. யுனெஸ்கோ எப்போ வந்து இதை லிஸ்ட் பண்ணுறான்னா 2019 வந்து இன்டாஜபிள் கல்ச்சராக லிஸ்ட் பண்ணுறான். சீசன் என்ன, ஸ்ப்ரிங் சீசனை முன்னிட்டு ஸ்ப்ரிங் சீசனோட ஒரு கேலண்டர் இயர் ஸ்டார்ட் ஆன உடனே நவரோஸ்ன்ற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்பிசி அக்ரிமெண்ட் பண்ணுறான். யார் கூட பண்ணுறான்னா டிபிஐடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்டர்னல் ட்ரேட் கூட வந்து பண்ணுறான். தென் இதோட ரோல் என்னன்னா ஆடிட் ஏஜென்சி. என்பிசி வந்து ஆடிட் ஏஜென்சியாக வந்து சேஞ்ச் ஆகிறான். தென் ரூல் இயர் என்ன 2025. இதோட இந்த 2025 ரூல் கீழே தான் வந்து இது ஆடிட் ஏஜென்சியாக மாறுது. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவானா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் கீழே தான் வரும். சப்சர் குத் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா மிசோரமில் நடக்க போகுது. இது என்னன்னா ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால நடக்கும். டான்ஸ் என்ன, டான்ஸ் வந்து சிவ்ராவ் டான்ஸு, பேம்பு டான்ஸு. அப்புறம் ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி லிங்க் ஆகிருக்கும்னா வந்து ஜூஹாம் கல்டிவேஷனுக்காக இதை பண்ணியிருப்பாங்க இந்த ஃபெஸ்டிவலையே. தென் ஹாப்பினஸ் டே எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா March 20. இதோட தீம் என்னன்னா கேரிங் அண்ட் ஷேரிங்கு. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என்ன ஃபின்லாண்டு. இது எதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னா பூட்டானோட ஒரு கான்செப்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு ஸ்பேரோ டே என்ன March 20. அதோட தீம் என்னன்னா கிரியேட்டிங் பேர்டு ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். அப்புறம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது வந்து 2010 இருந்து தான் வந்து வேர்ல்டு ஸ்பேரோ டே வந்து கொண்டாடுறோம். இதோட ஃபவுண்டர் யாருன்னா தில்வார்.